எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம simple future tense பார்க்க போறோம். The simple future tense is a verb tense that expresses facts or certainly about actions that will happen in the future. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்காலத்தில் நடக்க போற எல்லா விஷயங்களையுமே நம்ம simple future tenseல தான் சொல்வோம். ஃபியூச்சர்னாலே எதிர்காலம் தானே. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். I, we, you, they, he, she, it சப்ஜெக்டாக வரும்பொழுது நம்ம will யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம will தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பாசிட்டிவ் டைப், அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்பொழுது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து ஆக்சிலரி வேர்ப், அதுக்கடுத்து ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நம்ம வில் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பக்கத்தில் நம்ம ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் ஃப்ளூயண்ட்டாக. இப்போ ஐன்ற இடத்துல நீங்கள் வேறு யாரோட நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்சனோட நேமோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேமோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹரி வில் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி டுமாரோ, ஹரி நாளைக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், ஷீ வில் குக் பிரேக்ஃபாஸ்ட் டுமாரோ, அவள் எனக்காக நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைப்பா, அதுதான் அதோட மீனிங். இப்போ இந்த ஷீன்ற இடத்துல நீங்கள் மை மதர் வில் குக் டின்னர் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு நைட் டின்னர் என்னோட அம்மா எனக்காக சமைப்பாங்க. இது மாதிரி தான் நீங்களும் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும். இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்ன்ற இடத்துல ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு தான் ஆக்சிலரி வேர்பு. ஆக்சிலரி வேர்புன்றது வில், அதுதான் ஆக்சிலரி வேர்ப். ப்ரெசன்ட் வேர்புன்றது, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல முதல் கிளாஸஸில் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸு, அதுதான் அந்த வேர்ப். ஸ்பீக்கு, குக்கு, ஈட்டு இந்த மாதிரி வர்றது தான் ப்ரெசன்ட் வேர்பு. ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம என்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இதுலேயே ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம நெகட்டிவ் டைப் பார்க்கலாம். நெகட்டிவ் டைப்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நாட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், இதோட ஃபார்முலா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷி வில் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி டுமாரோ, அவள் நாளைக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச மாட்டா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதை தான் நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறோம். அதே இடத்துல ஹீ வில் நாட் ஸ்பீக் ஹிந்தி ஃப்ளூயன்ட்லி டுமாரோ, நாளைக்கு அவன் ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக பேச மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். தே வில் நாட் குக் பிரேக்ஃபாஸ்ட் டுமாரோ, அவர்கள் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே இடத்துல மை மதர் வில் நாட் குக் பிரேக்ஃபாஸ்ட் டுமாரோ, என்னோட அம்மா எனக்காக நாளைக்கு சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம கொஷின் டைப் பார்க்க போகிறோம். கொஷின் டைப் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா ஆக்சிலரி வேர்பு தான் முன்னாடி வரும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது நம்ம ஒருத்தரை பார்த்து எதிர்காலத்தில் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்கை கேட்க போகிறோம். வில் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி டுமாரோ, நீ நாளைக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவியா அப்படின்ட்டு ஒரு கொஷினாக நம்ம அங்கே வைக்கும் பொழுது அவங்கள பார்த்து நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். வில் ஷி குக் பிரேக்ஃபாஸ்ட் டுமாரோ, அவள் எனக்காக நாளைக்கு சமைப்பாளா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இதே இடத்துல வில் மை சிஸ்டர் குக் பிரேக்ஃபாஸ்ட் டுமாரோ, என்னோட சிஸ்டர் நாளைக்கு சமைப்பாங்களா அப்படின்ற மாதிரி கொஷினாக கேட்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நீங்களும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களோட ஓன் சென்டென்சஸ் டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 சென்டென்சஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.